இந்த கரூர் சம்பவத்துல என்ன மாதிரியான ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும்? ஏன்னா நீங்க உள்ளேந்து அது என்ன ஆச்சுன்றது வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே தெரியும். சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27. இன்னைக்கு வந்துட்டு நம்ம அக்டோபர் 31ல் நிற்கிறோம். இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலத்தில் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் வெளிச்சமாகி போச்சு. ஏன்னா அவ்வளவு ஃபோக்கஸ் அதில் இருந்துச்சு, அவ்வளவு கேமரா வந்துட்டு அவ்வளோ இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. நான் தெளிவாக சொல்கிறேன், அங்கே வந்துட்டு இவங்க அந்த பரப்புரை அப்படின்றத தாண்டி வேற ஒரு விடயத்தை அவங்க செய்ய முற்பட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் இயற்கையாக எடுத்துக்கிறது, அதாவது அமையணும் அப்படின்றத பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி கூட நான் ஒரு வீடியோ பார்க்குறேன். காவல்துறை ஒன்றும் பண்ணலைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த முக்கூட்டில் இருந்துட்டு வண்டி இப்படி திரும்புது, விஜயோட வண்டி திரும்புது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி ஃப்ரீயாக போகிறதுக்கு ரோடே ஃப்ரீ பண்ணிவிட்டு போலீஸ்காரங்க மக்களை தடுத்து நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ஆனால் விஜய் வாகனம் வந்துட்ட உடனே போலீஸுடைய கார்டனை உடச்சிக்கிட்டு எல்லாரும் பாயிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து எடுக்கிறவர் சொல்கிறாரு, இது பாருங்கள் எப்படி ஓடுறாங்க முட்டா பயலுங்க, எத்தனை பேர் சாவ போகிறாங்களோ அப்படின்றாரு. மேலே இருக்கிற ஒருத்தர் அது கேட்குது. அந்த ஜஸ்ட் ஒரு 1 minute வீடியோ. அது 1 minute வீடியோ. ஐ வில் சென்ட் இட் அக்ராஸ் டு யூ. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த காவல்துறை, இந்த அரசு எல்லாம் அந்த மக்களுக்காக விஜய் பரப்புரை செய்யறத வந்து தடையட்டு செய்யணுன்றத எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க 100%. ஆனால் இந்த விஜய் கூட இருந்தவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அரசு உதவுறத இவங்களுடைய அரசியலுக்கு இவங்க திங்க் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிறாங்க. அதாவது முதல் ப்ரோக்ராம் வந்துட்டு அந்த திருச்சி வந்துட்டார் விஜய். எப்போ வந்துட்டாரோ 9 மணிக்கெலாம் வந்து இறங்கிட்டார். அங்கேருந்து அவர் போகிறதுக்கு வந்துட்டு 6 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு போகிறாங்க. எங்க திருச்சிலேருந்து திருச்சி மரக்கடைக்கு போகிறதுக்கு உள்ளபடியே முன்னாடி எல்லாம் கும்பலும் இல்லை, கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, பாதை க்ளீனாக தான் இருக்குது. ட்ரோன்லேருந்து வேறு எடுக்கிறாங்க இல்லை அவங்க.